சாண்ட்ராவோட ஃப்ரெண்டு ஜெயஸ்ரீ சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டு இனிமே சாண்ட்ரா தன்னோட ஆட்டத்தை மாற்றி அமைச்சு ஆடினாங்கன்னா கேம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வீக்கெண்டு ஷோவில் விஜய் சேதுபதி என்னென்னலாம் கொஷின் கேட்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோமோ, ஆனால் அவர் கேட்கலன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்னென்னலாம் கொஷின் சாண்ட்ராவை பார்த்து கேட்கணும் அப்படின்னு நினச்சோமோ எல்லா விஷயத்தையும் அவங்க ஃப்ரெண்டு ஜெயஸ்ரீ ரொம்ப சூப்பராகவே அவங்க கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். அதில் எனக்கு ஒரு 2-3 பாயிண்ட் வந்து ரொம்ப நச்சுன்னு கேட்ட மாதிரி இருந்தது. உங்கள் குழந்தைங்க இங்கே நல்லா இருக்காங்க, ஆனால் உங்கள் ஆட்டம் ரொம்ப நல்லாவே இல்லை. உங்களுக்கு கிடைச்ச அந்த ஃப்ரீ பாஸை எதுக்கு பிரஜனுக்கு கொடுத்தீங்க? அந்த இடத்துல வேற யாராவது இருந்தால் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா? அப்போது நீங்கள் தனித்தனியாக ஆடலை, ஒன்றா தானே ஆடிட்டு இருக்கீங்க. உள்ளே போகும்போது என்ன சொன்னீங்க? 2 பேரோட கேம் தனித்தனின்னு சொன்னீங்க. அப்போ இதுக்கு பெயர் என்ன? உள்ளே போகும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய குரூப் வந்து உடைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்களே அதே குரூப்போடு சேர்ந்து தான் இப்போ விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்கள் விளையாடலை, உங்களை வச்சு அவங்க தான் விளையாடிட்டு இருக்காங்க. உங்கள் கேம் சுத்தமாக நல்லா இல்லை, கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள். முக்கியமாக பிரஜன் வெளியே தெரியவே இல்லை, அதுக்கு முழுக்க நீங்கள் மட்டும்தான் காரணம். அதனால் அவரோட ஆட்டத்தை அவர் ஆட விடுங்க, நீங்கள் இனிமேல் கேமை மாற்றுங்க அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களை எத்தனை பேருக்கு ஜெயஸ்ரீ சொன்ன விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.